சாந்தி. அவ்யக்த சமிகை 18 ஆகஸ்ட் 2026. बाप-दादा महा वाक्यम ईश्वरीय सेवा का बड़े से बड़ा पुण्य है पवित्रता का दान देना. ஈஸ்வரிய சேவையினுடைய மிகப்பெரிய புண்ணிய காரியமாவது தூய்மையின் தானம் கொடுப்பது. உலகத்தில் பலவிதமான தானங்கள் இருக்கு. ஆனால் ஆத்மாவினுடைய சோர்ஸ், ஆத்மாவினுடைய இயல்பான குணமே தூய்மை. அதுவே எங்கேயாவது இல்லாமல் போகும்பொழுது அதை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய புண்ணிய கர்மம் இல்லவே இல்லைங்கிற. பவித்ர பனனா அவர் பனானாகி புண்ணிய ஆத்மா வண்ணாக. எனவே நான் தூய்மையாக இன்னொரு ஆத்மாவை தூய்மையாக ஆக்குவதற்கான ஒரு வழிகாட்டுவது இது மிகப்பெரிய புண்ணிய ஆத்மா ஆவதாகும். क्योंकि किसी आत्मा को आत्मघात महापाप से छुड़ाते हो. ஏனென்றால் ஏதோ ஒரு ஆத்மாவை அது பதீதமாகி தற்கொலை செய்து கொள்வது. உலக ரீதியில் அது சரி, அது ஓகே. ஆனால் சுய தர்மத்தில் நினைச்சிருந்து பார்க்கும்பொழுது அது அசுத்தம். அப்போ அந்த மாதிரி ஒருத்தவங்க தற்கொலை செய்து கொள்வதிலிருந்து ஒரு ஆத்மாவை நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னா உயிரை காப்பாற்றுறது போல இல்லையா, அவன் லௌகிகத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்பவித்திரதா ஆத்தம் காத்துக. அசுத்தமாவது பதீதமாவது என்பது தற்கொலைக்கு சமம். பவித்ரதா ஜீயதான்க. தூய்மையாக இருப்பது என்பது உயிர் பிச்சை கொடுப்பது போன்று. அதனால் எப்படி அந்த டாக்டர் ஒரு உயிரை காப்பாற்றுறாருன்னு சொல்லுவாங்க, கடவுளே வந்தால் போல் நீங்கள் பண்ணீங்கன்னுவாங்க. பாபா என்ன சொல்கிறார், ஒரு ஆத்மாவுக்கு தூய்மையினுடைய தானத்தை கொடுப்பதற்கு நம்ம நிமித்தமாகறோன்னா அந்த கடவுளுக்கு சமமாக நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னு அர்த்தம். ஸோ உயிர் பிச்சை கொடுக்கறதுங்கிறது தூய்மையை காப்பாற்றுறது. அதுக்கு எந்த விதத்தில் நம்ம உதவி செய்தாலும் அதனோட புண்ணியம் நமக்கு சேமிப்பாகுது. நல்லது. ஓம் சாந்தி.